Good morning, students. I am very happy to welcome you all to my science classes once again. In this video class, we are going to discuss about the 12th lesson of your science textbook, that is periodic classification. Actually, in these lessons, we are going to discuss how the periodic classification was developed and what are the advantages and what are the specialities of this periodic table. These things we are going to discuss one by one. All the elements are unique in their nature and property. இந்த எலமெண்ட்ஸ் வேதியியலில் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பான தன்மைகளை கொண்டுள்ளவை, ப்ராப்பர்ட்டிஸும் மாறி மாறி இருக்கும். எல்லாமே வந்து அவ்வளோ ஈஸியாக ஈக்குவலாக வர்றதில்ல. ஸோ அப்படிப்பட்ட எலமெண்ட்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய சவாலாகவே இருந்துச்சு சயின்டிஸ்ட்டுக்கு. அதோட பேக்ரவுண்டை பார்த்தோம்னா, in 1800 there were only 31 elements. By 1865 their number became 63 and now it is 118. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டு காலத்துக்குள்ள இந்த வேதி தனிமங்கள் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக கண்டுபிடிக்கப்பட்டது. எல்லாமே ஒரே நாளில் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து அந்த தனிமங்களை வகைப்படுத்துவதுன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான காரியமாக இருந்தது. அது எப்படி நடந்தது என்பதை நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இந்த பிகினிங் சயின்டிஸ்ட் என்ன பண்ணி பார்த்தாங்கன்னா, இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அப்படியெல்லாம் பிரித்து பார்த்தாங்க. சில மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ்லாம் பிரித்து பார்த்தாங்க. இந்த எந்த ஒரு மெத்தடுமே வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லை. ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு வந்து அக்செப்டட் மெத்தடுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னோம்னா, 1817 டூபெரினர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஜெர்மன் கெமிஸ்ட், அவர் வந்து ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணார். எப்படின்னு சொன்னோம்னா, he grouped the elements based on their relative atomic masses. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாசஸை வச்சுக்கிட்டு அந்த எலமெண்ட்ஸ் வந்து குரூப் பண்ணார். எப்படின்னு சொன்னோம்னா, குரூப் கண்டைனிங் 3 எலமெண்ட்ஸ், ஒவ்வொரு குரூப்லேயும் 3 எலமெண்ட்ஸ் இருக்கிறாப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணார். அந்த குரூப்புக்கு வந்து ஒரு பேர் கூட வச்சார். என்னன்னு சொன்னால், they are called triads. இந்த ட்ரையட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறப்போ வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸை யூஸ் பண்ணாருன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த எலமெண்ட்ஸ் அந்த ட்ரையட்ஸுக்குள்ளே எப்படி அரேஞ்ச் பண்ணாருன்னு சொன்னோம்னா, அசெண்டிங் ஆர்டரில். அதுவும் எப்படின்னு சொன்னோம்னா, when the 3 elements in triads are arranged in ascending order of their atomic masses, the atomic mass of the middle element is nearly the same as average of atomic mass of other 2 elements. இந்த மொத்த 3 எலமெண்ட்ஸில் வந்து அதோட அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறப்போ, இந்த நடுவில் இருக்கிற எலமெண்ட்டோட அட்டாமிக் மாஸ் ஆனது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட், இந்த 2 எலமெண்ட்டோட அட்டாமிக் மாசஸோட ஆவரேஜுக்கு ஈக்குவலாக வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணார். அதை தான் கீழே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸில் நான் கொடுத்துருக்கேன். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், இந்த 3மே வந்து ஒரு ட்ரையட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா, லித்தியத்தோட அட்டாமிக் மாஸ் வந்து 6.9, சோடியத்துக்கு இட் இஸ் 23 அண்ட் ஃபார் பொட்டாசியம் இட் இஸ் 39.1. அப்போ ஆஸ் பர் டூபெரினர் என்ன ஆகணும்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட் இந்த ரெண்டையுமே கூட்டி 2ஆல் வகுக்கணும். தட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட். அதுதான் நான் செஞ்சுருக்கேன். 6.9ஐயும் 39.1ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் பிகமிங் 46. ஸோ 46 by 2 இஸ் நத்திங் பட் 23. 23ன்னு சொல்கிறது வந்து சோடியத்தோட அட்டாமிக் மாஸாக இருக்குது. ஸோ இட் இஸ் எ ட்ரையட். அதே மாதிரி அடுத்த செட்டை பார்த்தோம்னா, குளோரின், புரோமின், அயோடின், இந்த 3 எலமெண்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் குளோரின் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட் அயோடின், இதோட அட்டாமிக் மாஸஸை ஆட் பண்ணுறேன். 35.5 + 126.9.
இது ரெண்டையும் ஆட் பண்ணி அதை 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா we are getting the average, that is 162.4. இதை 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா we are getting 81.2. இந்த 81.2ன்னு சொல்கிறது நடுவில் இருக்க எலமெண்ட்டான புரோமினோட அட்டாமிக் மாஸுக்கு ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்குது. புரோமினுக்கு வந்து it was discovered as 79.9. Here as per calculation we got 81.2. ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவலாக வருது. இந்த மாதிரியான மெத்தடில் வந்து டூபெரினர் எலமெண்ட்ஸை வந்து ட்ரையட்ஸாக அரேஞ்ச் பண்ணார். இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக் அட்டெம்ப்ட். ஸோ இந்த டூபெரினரோட அட்டெம்ப்டில் வந்து என்ன லிமிட்டேஷன்ஸ், என்ன குறைபாடுகள்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 1817 வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் அவர் செஞ்சார். அவர் செய்கிறப்போ கிட்டத்தட்ட 31க்கும் மேற்பட்ட எலமெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த 31க்கும் மேற்பட்ட எலமெண்ட்ஸில் வந்து ட்ரையட்ஸ் இவரால் வந்து 3 ட்ரையட்ஸ் மட்டும்தான் ஃபார்ம் பண்ண முடியுது. அதாவது 9 எலமெண்ட்டை மட்டும்தான் இந்த மாதிரி குரூப் பண்ண முடிஞ்சிச்சு. மிச்ச எலமெண்ட்ஸை வந்து இவரால் குரூப் பண்ண முடியலை. அப்போது திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபெயிலியர் ஆஃப் திஸ் மெத்தட். அதே மாதிரி வந்து இவர் சொன்ன பிரின்சிபல், இந்த லா வந்து ஹையர் அட்டாமிக் மாஸ் அதே மாதிரி ரொம்ப லோவர் அட்டாமிக் மாஸுடைய எலமெண்ட்ஸுக்கு வந்து அப்ளிகபிளாக இல்லை. இது ரெண்டுமே வந்து டூபெரினர் மெத்தடோட லிமிட்டேஷன்ஸ். அப்போ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அடுத்து இன்னொரு மெத்தட் வருது. அது என்னன்னு சொல்லி அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். டூபெரினருக்கு அப்புறம் வந்து 1866 ஜான் நியூலாண்ட் அப்படின்னு சொல்கிறவர் வந்து இன்னொரு மெத்தடில் வந்து எலமெண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ண பார்த்தார். அவரோட பிரின்சிபலை வந்து நியூலண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவரால் கிட்டத்தட்ட 56 எலமெண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சது. இவரும் பேசிக்கலி என்ன பண்ணார்னா, இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து அதோட அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாசஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வந்தார். அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வர்றப்போ வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இவர் நோட் பண்ணார். என்னன்னு சொன்னோம்னா, அப்படி அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாசஸில் அரேஞ்ச் பண்ணுறப்போ 8th எலமெண்ட் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து பார்த்தோம்னா 8th எலமெண்ட் வந்து அதோட ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியோட மேட்ச் ஆச்சு. ஒவ்வொரு 8th எலமெண்ட் ப்ராப்பர்ட்டியும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியோட மேட்ச் ஆச்சு. அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட்டுக்கும் 9th எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட்டுக்கும் 10th எலமெண்ட், இந்த மாதிரி மேட்சஸ் இருந்தது. ஸோ இதை வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணலாம் வித் மியூசிக். எப்படின்னு சொன்னோம்னா, மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்வரங்கள்னு சொல்கிறோம். அந்த 7 ஸ்வரங்கள் நம்ம சாதாரணமாக சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா சாவில் ஆரம்பிக்கிறது. சா, ரி, க, ம, ப, த, நீ, அதுக்கப்புறம் மறுபடியும் சா வரும். அந்த நீயோட 7 முடிஞ்சு போச்சு. 8ஆவதாக இருக்கிறது மறுபடியும் சா. இதே மாதிரி எலமெண்ட்ஸ்லையும் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் வெயிட் பேசிஸில் வந்து அரேஞ்ச் பண்ணோம்னா ஒவ்வொரு 8th எலமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியோட ஒத்து இருக்கும். இதைத்தான் இவர் வந்து லா ஆஃப் ஆக்டேவ்னு சொல்கிறாங்க. த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சிமிலர் டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி 8th எலமெண்ட். எது போல் அப்படின்னு சொன்னோம்னா, like the 8th note in an octave of music is similar to that of the first. இந்த ச, ரி, க, ம, ப, த, நி, சாவில் வந்து சா வந்து ஃபர்ஸ்ட் நோட்டு, 8th நோட்டுன்னு சொல்கிறது வந்து எகைன் சா தான். ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகிறது போல் இந்த எலமெண்ட்ஸும் அதோட ப்ராப்பர்ட்டியில் ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு லா கொடுக்குறாரு. இதுதான் வந்து நியூலண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ்ன்னு சொல்கிறது. இது வந்து டூபெரினரோட கிளாசிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்தது. இவரால் கிட்டத்தட்ட 56 எலிமெண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சு. இந்த நியூலண்ட் மெத்தட் ஆஃப் கிளாசிஃபிகேஷனோட லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவதாக
there are instances of two elements being fitted into the same slot. Example, cobalt and nickel. நீங்கள் உங்கள் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 140 இந்த நியூலண்டோட பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் டேபிள் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா காலம் வைஸாக போட்டிருக்காங்க. 1 2 3 4 5 6 7 வரைக்கும் ஒரு காலம், அடுத்த காலத்தில் 8லேருந்து 14, அடுத்ததில் வந்து 15லேருந்து 21 இப்படியே போயிருக்கோம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா 4வது காலத்தில் கோபால்ட் நிக்கல் ரெண்டையுமே வந்து ஒரே இடத்துல போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே சில இடங்கள், அதே மாதிரி அதுக்கு அப்படியே அடுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சீரியம் அண்ட் லாந்தனம், இந்த மாதிரி அங்கங்கே சில எலமெண்ட்ஸ் வந்து ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கிற எலமெண்ட்ஸு அதை வந்து ஒரே இடத்துல வச்சுருப்பார். ஸோ அது வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ். ரெண்டாவதாக, சம் எலமெண்ட்ஸ் டோட்டலி dissimilar in their properties were fitted into the same group. அதாவது ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒற்றுமை இல்லாத எலமெண்ட்ஸ் வந்து ஒரே குரூப்பில் சேர்த்து வச்சுருப்பார். இப்போ குரூப்னு சொல்கிறப்போ இவரோட பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் படி பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் இருக்கிறது பூராமே ஒரே குரூப்பு. இப்போ மொதல் குரூப்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் H, அடுத்து ஃப்ளூரின் F, அடுத்தது Cl, கோபால், நிக்கல், புரோமின், இந்த மாதிரி அந்த ஹரிசாண்டல் லைனில் இருக்கிறது பூராமே வந்து ஒரே குரூப்பாக வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அதே மாதிரி அயோடின், இந்த 4மே வந்து ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. ஆனால் மிச்ச எலமெண்ட்ஸ் ஹைட்ரஜன் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அக்செப்டபிள். த ரிமைனிங் கோபால்ட், நிக்கல், அதே மாதிரி வந்து பெலேடியம், பிளாட்டினம், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பூராமே வந்து டிஃபரெண்ட்டாக இருக்கும். பட் இது பூராமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் குரூப்லேயே அவர் சேர்த்து வச்சுருந்தார். இந்த மாதிரி அங்கங்கே சில குளறுபடிகள் இருந்துச்சு. மூணாவதாக, the law of octaves was not valid for elements that had atomic masses higher than that of calcium. கால்சியத்துக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 17. இந்த 17க்கு மேலே இருக்கிற எலமெண்ட்ஸுக்கு வந்து இதில் வந்து அரேஞ்ச் பண்ணுறப்போ கரெக்டான மெத்தடில் வந்து செட் ஆகவில்லை. இது வந்து இன்னொரு ட்ராபேக். ஸோ இந்த மாதிரி சில ட்ராபேக்ஸ் வந்து நியூலண்ட் லா ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் வந்து இருந்துச்சு. அதோட மித்த ட்ராபேக்ஸை அடுத்து வந்து பார்ப்போம். இந்த நியூலண்ட் கிளாசிஃபிகேஷனோட மற்ற ட்ராபேக்ஸ் பார்த்தோம்னா, இந்த நியூலண்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து 1866 வந்து அவர் செஞ்சார். ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 1865 வந்து 63 எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்த 1866 வந்து இவரால் என்ன பண்ண முடிஞ்சுன்னா ஒன்லி 56 எலமெண்ட்ஸுக்கு மட்டுமே தான் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ண முடிஞ்சிச்சு. மித்த எலமெண்ட்ஸுக்கும் புதுசாக வரப்போகிற அந்த எலமெண்ட்ஸுக்கும் இடத்த வந்து அந்த பீரியாடிக் டேபிள் அவர் விட முடியலை. Newland's table was restricted to only 56 elements and he did not leave any room for new elements. புது எலமெண்ட்ஸுக்கான இடங்கள் அதில் இல்லை. அது வந்து இன்னொரு ட்ராபேக். கடைசியாக, அவரோட காலத்துக்கு அப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட இனர்ட் கேஸஸ். இந்த இனர்ட் கேஸஸ்ன்னு சொல்கிறது வந்து ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் சொல்கிறது. இது எல்லாமே வந்து ஒரே குரூப்பாக, ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அது புறாமே ஒரே குரூப்பாக போட்டாங்க. அப்படி பார்க்குறப்போ வந்து every 9th elements is equal in property of the first element. ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி வந்து 8th எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியோட ஒத்துருக்குன்னு சொல்கிறது மாதிரி 9th எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை ஒத்துருக்குன்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்துச்சு. பிகாஸ் ஆஃப் த டிஸ்கவரி ஆஃப் இனர்ட் கேஸஸ். இந்த இனர்ட் கேஸஸ் வந்து கடைசியாக வந்து செட் பண்ணதுனால வந்து எவ்ரி 9th எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியோட மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போது அவர் சொன்ன நியூலண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் வந்து அடிபட்டு போச்சு.
இதுக்கப்புறம் வந்து 1869 டிமிட்ரி மெண்டலீவ் சொல்கிற ஒரு ருஷ்யன் கெமிஸ்ட், இவர் தான் வந்து இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனோட ஃபாதர்னு சொல்கிறது. கிட்டத்தட்ட இவர் கொடுத்த பீரியாடிக் டேபிள் தான் அடுத்தடுத்த பீரியாடிக் டேபிளுக்கு வந்து ரொம்ப பேஸாக இருந்துச்சு. ஏன்னு சொல்கிறத வந்து அடுத்தடுத்த ஸ்லைடில் நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். இவர் வந்து நியூலாண்ட் சொன்ன கான்செப்டை பேஸ் பண்ணியே வந்து இவரும் பீரியாடிக் டேபிளை வந்து ஃப்ரேம் பண்ணார். அந்த ஐடியாவை பேஸ் பண்ணியே இவர் வந்து பீரியாடிக் லாவையும் கொடுத்தார். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட கேப்பில் வந்து ரிப்பீட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை செட் பண்ணுறதுக்கு வந்து அந்த எலமெண்ட்ஸை வந்து அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாசஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி அவர் ஒரு பீரியாடிக் டேபிளை கொடுத்தாரு. அதை பற்றி நம்ம இப்போ அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். மெண்டலீவ் வந்து ஒரு பீரியாடிக் லாவை கொடுக்குறாரு. என்னன்னு சொன்னோம்னா, the physical and chemical properties of the elements or the periodic functions of their atomic masses. ஸோ அட்டாமிக் மாஸோட அசெண்டிங் ஆர்டரில் வந்து எலமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணோம்னு சொன்னோம்னா, ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து ஒரே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து மறுபடியும் வரும். இதுதான் இதோட அடிப்படை கருத்து. ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி அவர் வந்து அவரோட பீரியாடிக் டேபிளை கொடுத்தாரு. அவரோட பீரியாடிக் டேபிளோட ஸ்பெஷாலிட்டிஸை அடுத்து இப்போ ஒன்றா பார்க்க போகிறோம். அவரோட பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் 8 vertical columns called group and 7 horizontal rows called periods. ஸோ மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளில் வந்து வெர்டிக்கலாக இருக்கிறத வந்து நம்ம குரூப்ஸ்ன்னு சொல்லியும், ஹரிசாண்டலாக இருக்கிறத வந்து பீரியட்னு சொல்லியும் சொல்கிறோம். நியூலாண்டில் இது மாற்றமாக இருக்குது. ஸோ நவ் லெட் அஸ் ஸ்டாண்ட் வித் திஸ் பாயிண்ட். ஏன்னா இதில் வர்றது தான் வந்து அடுத்து மாடர்ன் பீரியாடிக் டேபிள்லேயும் வரப்போகுது. ஸோ பீரியாடிக் டேபிளில் வந்து வெர்டிக்கலாக இருக்கிற காலம்ஸ் வந்து குரூப்ஸ்ன்னு சொல்லியும், ஹரிசாண்டல் ரோஸை வந்து பீரியட்ஸ்ன்னு சொல்லியும் சொல்கிறோம். அப்போ இதில் வந்து 8 vertical columns 8 குரூப்ஸும் 7 ஹரிசாண்டல் ரோஸ் அதாவது 7 பீரியட்ஸும் மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளில் வந்து இருந்தது. இப்போ நம்ம இந்த ஃபீச்சர்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறப்போ வந்து நீங்கள் மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளை வந்து புக்கில் பார்த்தீங்கன்னா இட் வில் பி கம்ஃபர்டபுள் அண்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஆம் ட்ரைங். பேஜ் நம்பர் 140 வந்து கீழே இருக்கும் பாருங்கள், மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் சொன்னது 7 periods அண்ட் 8 groups, 7 ஹரிசாண்டல் ரோஸ் இருக்குது, அதே மாதிரி 8 vertical columns இருக்குது. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், ஈச் குரூப் ஹேஸ் 2 subgroups A and B. ஆல் த எலமெண்ட்ஸ் அப்பியரிங் இன் எ குரூப் வேர் ஃபவுண்ட் டு ஹாவ் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம இந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெர்டிக்கல் காலம்ஸும் ஏபின்னு சொல்லி 2 சப்காலமாக பிரிச்சிருப்பாங்க. அந்த காலத்தில் இருக்கிற வெதர் இட் இஸ் ஏ ஆர் பி, இப்போ ஒரு ஃபஸ்ட்டு பீரியட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஃபஸ்ட் குரூப்பில் வந்து ஃபஸ்ட் ஏயில் வந்து ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், ரெடான்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டி ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் குரூப்பில் பி சப்டிவிஷனில் பார்த்தீங்கன்னா காப்பர் சியு, சில்வர் ஏஜி அண்ட் ஏயு கோல்டு, இந்த காப்பர் சில்வர் கோல்டு இது மூணுமே வந்து ப்ராப்பர்ட்டி ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டாவது பாயிண்ட் சொல்லுது. ஒவ்வொரு குரூப்லேயும் ஏ சப் குரூப் பி சப் குரூப் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் தீஸ் சப் குரூப்ஸ் ஹாவ் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ அதேமாதிரி அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எலமெண்ட்ஸ் வேர் காம்ப்ரிஹென்சிவ்லி கிளாசிஃபைடு இன் சச் எ வே தட் எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் வேர் பிளேஸ் இன் த சேம் குரூப். ஸோ இது வரைக்கும் நியூலாண்ட் வரைக்கும் செய்யாத ஒரு விஷயம் இவர் செஞ்சிருந்தார். என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த எலமெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறப்போ அதோட ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி அதை வந்து பிளேஸ் பண்ணார். சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறத வந்து ஒரே குரூப்பில் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணிக்கிட்டே வந்தார்.
ஸோ இது வந்து இது வரைக்கும் இருக்கிற சயின்டிஸ்ட் செய்யாத ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இவர் ஸ்பெஷலாக செஞ்சுருக்காரு. அதை பற்றி நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ நாலாவதாக வந்து இந்த மூணாவது பாயிண்டில் சொல்கிறப்போ உங்களுக்கு சொன்னேன், ஒரே ப்ராப்பர்ட்டி இருக்கிற எலமெண்ட்ஸை பூராமே ஒரே குரூப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வந்தாருன்னு சொல்லி. இது வரைக்கும் மற்ற சயின்டிஸ்ட் செய்யாத விஷயம். அப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வர்றப்போ வந்து சில டிஃபரன்சஸ் வந்து இவர் அப்சர்வ் பண்ணார். என்னன்னு சொன்னோம்னா, certain elements could not be placed in their proper groups in this manner. The reason for this was wrongly determined atomic masses. Consequently, those wrong atomic masses were corrected. ஸோ அப்படி குரூப்பில் மேட்ச் ஆகாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னோம்னா, அந்த காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தவறான அதோட அட்டாமிக் மாஸ் தவறுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த மாதிரி பிளேஸ் பண்ணுறப்ப அதுக்கு கரெக்டான அட்டாமிக் மாஸ் என்ன வரும்னு சொல்லி டிசைட் பண்ணி அதை கரெக்ட் பிளேஸில் ஃபிட் பண்ணார். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஒன்று கொடுத்துருக்கேன். த அட்டாமிக் மாஸ் ஆஃப் பெர்லியம் வாஸ் நோன் டு பி 14. ஆரம்ப காலத்தில் வந்து பெர்லியத்துக்கு வந்து அட்டாமிக் மாஸ் 14 சொல்லி டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம 14 சொல்லி டிசைட் பண்ணுறப்போ அதோட பொசிஷன் வந்து இப்போ இருக்கிற பெர்லியத்தோட பொசிஷனில் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெண்டலீவ் பீரியாடிக் டேபிளில் வந்து செகண்ட் பீரியடில் வந்து செகண்ட் குரூப்பில் ரெண்டாவது எலிமெண்ட்டாக வருது. செகண்ட் ஏ குரூப்பில் வந்து அஃப்கோர்ஸ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இஃப் இட் இஸ் 14 அங்கே வராது. நேச்சுரலி இட் கோஸ் டு சம்திங் லைக் 5th குரூப். ஸோ அப்படி போச்சுன்னு சொன்னால் அதோட ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட்டாக மாறிடும். அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாருன்னா, பெர்லியத்தோட அட்டாமிக் மாஸ் தப்பாக இருக்குன்னு சொல்லி அதை வந்து ரீஅசஸ் பண்ணி இதோட அட்டாமிக் மாஸ் வந்து 9 சொல்லி டிசைட் பண்ணி அதோட பொசிஷன் வந்து கரெக்ட் பண்ணார். இது வந்து மெண்டலீவ் செஞ்ச இன்னொரு ஸ்பெஷல் திங். அதாவது இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களோட எலிமெண்ட்ஸோட அட்டாமிக் மாசஸில் இருக்கிற தப்புகளை பூரா கண்டுபிடிச்சு அதை வந்து ஓரளவு கரெக்ட் பண்ணார். இந்த மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள்லேயே ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லணும்னா இந்த பாயிண்ட் தான். என்னன்னு சொன்னோம்னா, காலம்ஸ் were left vacant for elements which were not known at that time and their properties also were predicted. மெண்டலீவ் காலத்தில் வந்து கண்டுபிடிக்கப்படாத தனிமங்களுக்கே வந்து அவர் என்ன பண்ணார்னா சம் கேப்ஸ் அவரோட பீரியாடிக் டேபிளில் விட்டு வச்சார். அதே மாதிரி வந்து இந்த தனிமங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அவை கண்டுபிடிக்கப்படாத முன்னாடியே அதை வந்து டிசைட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சார். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். இக்கா அலுமினியம், இக்கா சிலிக்கான் அப்படின்னு சொல்லி 2 எலமெண்ட் பேர் அவர் வச்சார். எது அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா 3rd பீரியடில் வந்து அலுமினியம் ஏஎல்னு சொல்லி இருக்கும். அதுக்கு கீழே எஸ்சி ஸ்காண்டியம், அந்த 3rd பி குரூப்பில் வந்து ஜிஏ கேலியம் சொல்லியிருக்கோம். அந்த கேலியம் தான் எக்கா அலுமினியம். அவரோட காலத்தில் வந்து கேலியம் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதனால் அதுக்கு பேரை வந்து அவர் எக்கா அலுமினியம் சொல்லி வச்சார். அதே மாதிரி 4th பீரியடில் பார்த்தீங்கன்னா சிலிக்கன் எஸ்ஐன்னு சொல்லியிருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா டிஐ டைட்டானியம். அதே மாதிரி 4th பி குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஜிஇ கேலியம் சொல்லி ஒன்று இருக்கும். ஜெர்மானியம் சொல்லி ஒன்று இருக்கும். இந்த ஜெர்மானியத்துக்கு தான் வந்து இக்கா சிலிக்கான் சொல்லி அவர் பேர் வச்சிருந்தார். அப்படி பேர் வச்சு அதோட ப்ராப்பர்ட்டிஸை பூரா வந்து ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டார். அவரோட ஆயுட்காலத்திலேயே வந்து இந்த ஜெர்மானியம் சொல்றது வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அவர் வந்து ஜெர்மானியத்துக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லி டிசைட் பண்ணி ஏற்கனவே சொன்னாரோ அதுவும் அந்த எலமெண்ட் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதோட ப்ராப்பர்ட்டிஸும் ரெண்டுமே வந்து ஒத்து போனது. இது வந்து பீரியாடிக் டேபிள்லேயே வந்து மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள்லேயே இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. கண்டுபிடிக்கப்படாத எலமெண்ட்ஸுக்கே வந்து பெயர்களும் அவற்றோட ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து டிசைட் பண்ணி இந்தந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பின்னாடி கண்டுபிடிக்கப்படும் சொல்லி
ப்ரிடிக்ட் பண்ணிட்டு போனவர் வந்து மெண்டலீஃப். அதனால தான் இந்த மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிள் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம இன்றைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த டேபிள் வந்து ஏற்கனவே சொன்ன அந்த பாயிண்டோட எக்ஸ்டென்ஷன். அதாவது மெண்டலீஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்ணது 1871 இக்காசிலிக்கானை பற்றி, 1886 அந்த இது எலமெண்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. அவர் ப்ரிடிக்ட் பண்ண ப்ராப்பர்ட்டிஸும் ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா மோரார்லஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்கிறது வந்து இவர் ப்ரிடிக்ட் பண்ணது 72, ஆக்சுவல் மாஸ் வந்து 72.59. மெண்டலீஃப் ப்ரிடிக்ட் பண்ண இக்காசிலிக்கானோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 5.5, ஆக்சுவலி இட் வாஸ் 5.47. மெண்டலீஃப் ப்ரிடிக்ட் பண்ண இக்காசிலிக்கானோட கலர் வந்து டார்க் கிரே, அதே கலர் தான் ஆக்சுவலாக கூட இருந்துச்சு. அதே மாதிரி ஆக்சைடு ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொன்னோமா, இக்காசிலிக்கான் வந்து ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுறப்போ ESO2, அதாவது இக்காசிலிக்கானோட வேலன்சி இட் கம்பைன் வித் 2 அதர் ஆக்சிஜன்ஸ், 2 ஆக்சிஜனோட சேரும், வேலன்சி 4 ஆகும். அதே தான் வந்து ஆக்சுவலியும் ஃபார்ம் ஆச்சு, GeO2ன்னு சொல்லி. அதே மாதிரி குளோரைடு ஃபார்மேஷனும் அதே ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருந்துச்சு. அப்போது மெண்டலீஃப் ப்ரெடிக்ட் பண்ணதும் ஆக்சுவலாக கண்டுபிடிக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டியும் ஈக்குவலாக இருந்தது. இதற்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இந்த டேபிள். இவ்வளவு ஸ்பெஷாலிட்டிஸ் இந்த மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிளில் இருந்தாலுமே வந்து அதுலேயுமே சில லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு. அந்த லிமிட்டேஷன்ஸ் பற்றி இப்போ பார்ப்போம். Firstly, elements with a large difference in properties were included in the same group. ஸோ குரூப் பண்ணுறப்போ வந்து அங்கங்கே சில இடங்களில் வந்து மிக அதிக வேறுபாடுடைய, அதாவது ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நிறைய வேறுபாடுடைய எலமெண்ட்ஸு கூட வந்து ஒரே குரூப்பில் வந்துருச்சு. எக்ஸாம்பிள் வந்து காப்பர் அண்ட் சில்வர் வேர் இன்க்ளூடட் வித் சாஃப்ட் மெட்டல் லைக் சோடியம் அண்ட் பொட்டாசியம். காப்பர் சில்வர் ரெண்டுமே ஹார்ட் மெட்டல்ஸ், அவ்வளோ ஈஸியாக வந்து ரியாக்ட் பண்ணாது. பட் சோடியம் பொட்டாசியம் ரெண்டுமே வந்து ரொம்ப விகரஸ், ஈஸியாக வந்து ரியாக்ஷனில் இது இன்வால்வ் ஆகும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு பிளேடை வச்சே வந்து சோடியத்தையோ பொட்டாசியத்தையோ கட் பண்ணிடலாம். பட் காப்பரையோ சில்வரையோ வந்து சாதாரண பிளேடை வச்சு கட் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 எலமெண்ட்ஸ், அதாவது காப்பர் சில்வர், இதோடு சேர்த்து சோடியமும் பொட்டாசியமும் வச்சுருந்தார். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த லிமிட்டேஷன்ஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் இதை வந்து பார்க்கலாம். ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் இப்படியே வருது. அதே 1B குரூப்பில் பார்த்தீங்கன்னா காப்பர், சில்வர், கோல்டு, Cu, Ag, Auன்னு சொல்கிற 3 எலமெண்ட்ஸும் இருக்கும். ஸோ இது ஒரு லிமிட்டேஷன். அடுத்து வந்து இந்த பீரியாடிக் டேபிளில் ஹைட்ரஜனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொசிஷன். ஹைட்ரஜன் வந்து ஒரு நான் மெட்டல் இருந்தாலுமே அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஃபஸ்ட்டு பீரியடில் வந்து ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து அதை பிளேஸ் பண்ணியிருந்தார். அலாங் வித் லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இதோடு சேர்த்து ஹைட்ரஜனையும் விச் இஸ் அ நான் மெட்டாலிக் அதையும் பிளேஸ் பண்ணியிருந்தார். இது வந்து ஒரு லிமிட்டேஷனாக பார்க்கப்படுகிறது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் was not strictly followed throughout. பீரியாடிக் லா சொல்கிறப்போ வந்து எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லி ஆரம்பித்தவர் சில இடங்களில் வந்து அந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியலை. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா கோபால்ட் அண்ட் நிக்கல். இந்த கோபால்ட் நிக்கல் ரெண்டுமே வந்து அதோட அட்டாமிக் மாசஸை பார்க்குறோம்னா என்ன ஆகும்னு சொன்னோம்னா கோபால்ட்டோட அட்டாமிக் மாஸ் வந்து கூடவும் நிக்கலோட அட்டாமிக் மாஸ் வந்து கம்மியாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து டெலூரியம் அண்ட் அயோடின். இங்கேயும் வந்து டெலூரியத்துக்கு வந்து அட்டாமிக் மாஸ் ஜாஸ்தியாகவும் அயோடினுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் வந்து கம்மியாகவும் வரும். இப்போ நம்ம இந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம்னு சொன்னோம்னா இந்த 7th குரூப்
டிஇ அண்ட் ஐ. சிக்ஸ்த் குரூப்பில் வந்து டிஇ இருக்குது. 7th குரூப்பில் வந்து அயோடின் ஐ இருக்குது. டெலூரியத்துக்கு வந்து அட்டாமிக் மாஸ் வந்து 127.60 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்காங்க. அயோடினுக்கு வந்து இட் இஸ் மார்க்ட் அஸ் 126.90. அப்போ ஆர்டர் படி பார்த்தோம் சொன்னோம்னா அயோடின் முன்னாடி வரணும், டெலூரியம் அடுத்து போயிருக்கணும். பட் இங்கே வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இதை வந்து டெலூரியத்தை முன்னாடியும் அயோடினை வந்து அதுக்கு அடுத்து புரோமின், குளோரின் இதோட சேர்த்தும் வச்சுருந்தார். அதே மாதிரி வந்து இந்த 8th பீரியடில் இருக்கிற கோபால்ட் நிக்கல், கோபால்ட் CO அயன், கோபால்ட் நிக்கல் மூணுமே சேர்ந்துருக்கும். அதில் வந்து கோபால்ட்டோட அட்டாமிக் மாஸ் வந்து 58.93, நிக்கலுக்கு வந்து 58.71. அப்போ பார்த்தீங்கன்னா நிக்கலோட அட்டாமிக் மாஸ் வந்து கம்மி, கோபால்ட்டுக்கு வந்து ஜாஸ்தி. அப்போ அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நிக்கலுக்கு அப்புறம் தான் கோபால்ட் வரணும். பட் அது மாதிரி கோபால்ட் நிக்கல்னு சொல்லி பிளேஸ் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி அங்கங்கே சில இடங்களில் வந்து ஸ்ட்ரிக்டாக இந்த அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் ஸ்கிப் ஆகிருந்தது. இதுவும் இந்த மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிளோட சில டிஃபெக்ட்ஸ். இப்போ அடுத்த காணொலியில் வந்து இந்த மெண்டலீஃப் பீரியாடிக் டேபிளுக்கு அடுத்து வந்த ஒரு பீரியாடிக் டேபிளான மாடர்ன் பீரியாடிக் டேபிளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நெக்ஸ்ட் வீக். தேங்க்யூ வெரி மச்.